ஆண்டவரும் சின்னமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் தானியேல் புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். கர்த்தர் கிருபை செய்வாராக. தானியேல் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பரிசுத்தவான்கள், பரிசுத்த கூட்டம், பரிசுத்த சபை அநேகருக்கு முன்பாக நிந்தையாய் இருக்கிறதை காண முடிகிறது. அநேகர் சொல்லுவாங்க, இவர்களெல்லாம் பரிசுத்த இயேசுவை நம்பி போகிற சபைக்கு போகிறவர்கள் என்று. ஆனால் அவர்கள் வாழ்க்கையோ நிந்தையாய் இருக்கிறது. இந்த நிந்தையிலிருந்து வெளிவர வேண்டும், அவமானத்திலிருந்து வெளிவர வேண்டும், பரியாச கூட்டத்தை பண்ணுகிற பரியாசத்தில் இருந்து வெளிவர வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த கூட்டத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சபைக்கு, பரிசுத்த பர்வதமாகிய சபைக்கு, பரிசுத்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று தானியேல் ஜெபித்தார். அவர் ஜெபிக்கிறதை பார்க்கும், ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படி. எனக்கு அருமையானவர்களே, இதோ சபை பரிசுத்தமாக்கப்பட்டு இருப்பது சர்வ நீதி. பரிசுத்தமாய் இருப்பது சர்வ நீதி. வசனத்துக்கு கீழ்ப்படிவது சர்வ நீதி. வசனத்தின்படி வாழ்வது சர்வ நீதி. இந்த நீதியை செய்யாததினால் ஜனங்களுக்குள்ளாக பாவம். சர்வ நீதியின்படி உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். நாங்கள் பாவம் பண்ணிவிட்டோம். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேம் உம்முடைய இடமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவராலும் நிந்தையானோம். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிந்தையானோம். சுற்றுப்புறத்தாரின் ஒரு ஜெபம் வேண்டும். சபை பரிசுத்தமாக்கப்படணும், சத்தியத்தின்படி நடக்கணும், சத்தியத்தின்படி போதிக்கணும், சத்தியத்தின்படி வல்லமை வரங்கள் வெளிப்பட வேணும், சத்தியத்தின்படி அபிஷேகம் நிறைந்த சபையாய் இருக்க வேண்டும், சத்தியத்தின்படி தொழுது கொள்ளும் பொழுது தேவனை சமயமாய் பெறுகிற சபையாய் இருக்கணும். அப்படிப்பட்ட சபைதான் பரிசுத்த மணவாட்டி சபையாய் மாறி எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தானியேலுக்கு ஒரு பாரம், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, சொல்லுகிறார், உம்முடைய சர்வ நீதியின்படி உமது கோபம் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாய் எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். அவருடைய நகரம், அவருடைய சபை, என் சபை, உன்னுடைய சபை என்று போட்டி போடுவதற்கு காலங்கள் இல்லை. இது கர்த்தருடைய சபை. இந்த சபை சர்வ நீதியின்படி அவர் உக்கிரமும் கோபமும் திரும்பும்படியாக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியது கடமையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு விண்ணப்பம் குறைந்ததுனால ஜனங்கள் நிலை நிற்க முடியலை. விண்ணப்பங்கள் குறைந்ததுனால பரிசுத்தமாய் வாழ முடியலை. விண்ணப்பம் குறைந்ததுனால கடனை கட்ட முடியலை. விண்ணப்பம் குறைந்ததுனால கடன் வாங்குவது பெருகிக் கொண்டே போகிறது. விண்ணப்பம் பண்ணாததுனால தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியல. விண்ணப்பம் பண்ண முடியாததுனால இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியல. விண்ணப்பம் பண்ணாததுனால தேவ சமூகம் ஜனங்களுக்குள்ள போவதற்கு தடையா இருக்கிறது. விண்ணப்பம் பண்ணாதனால குடும்பம் தரித்திரம். விண்ணப்பம் பண்ணாதனால தேவ சமாதானம் இல்லை. விண்ணப்பம் பண்ணாதனால சந்தோஷம் இல்லை. துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டியவர்கள் இன்னைக்கு துக்கத்தோடு இருப்பதற்கு விண்ணப்பம் பண்ணாதனால. விண்ணப்பம் பண்ணணும், செபிக்கணும். அப்பொழுது கர்த்தர் காரியங்களை வாக்கி செய்வார், மன்னிப்பார். எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தை. இன்னைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் பார்க்க நன்றாக வாழ்வது போல் தெரிகிறது.
ஆனால் ஆவிக்குரியவர்களோ அநேக நிந்தைகளாலும் அடிகளாலும் பரியாச வார்த்தைகளாலும் பாதிக்கப்படுகிறார்கள். இவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டுமானால் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தானியேலுக்கு ஒரு பெரிய பாரம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரை சார்ந்து இருக்கிற, கர்த்தர்கிட்ட தீர்மானம் பண்ணின ஒவ்வொருவரும் விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை செய்ய வேண்டும். விண்ணப்பம் குறைந்ததுனால தேசம் பாழாய் கிடக்கிறது. விண்ணப்பம் குறைந்ததுனால குடும்பம் பாழாய் கிடக்கிறது. விண்ணப்பம் குறைந்ததுனால வாலிப பெண்கள் ரட்சிக்கப்பட முடியவில்லை. விண்ணப்பம் குறைந்ததுனால சிறு பிள்ளைகளுக்கு பாடுகள், இதோ பாலியல் துன்புறுத்தல்கள். விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதை செய்வோமானால் நாமும் ஜனங்களும் சுபிட்சமாய் கர்த்தருக்கு பிரியமாய் சமாதானத்தோடு தங்க முடியும், சமாதானத்தோடு நித்திரை பண்ண முடியும். எனவே விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணினாரு, பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாரு. அவரை கவனித்து பார்க்கிற நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ணி தான் ஆக வேண்டும். விண்ணப்பம் பண்ணுவோம், ஒருவருக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணுவோம். பரிசுத்தவான்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம், அரசாளுகிறவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம், தரித்திரருக்கு விண்ணப்பம் பண்ணுவோம், நோயோடு போராடுகிறவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம், சோதனை வேதனை காயங்களோடு இருக்கிறவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம். அந்த விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விண்ணப்பம் பண்ணி எங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.